12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 10 சாதாரண வகைக்கெழு சமன்பாடுகள் பயிற்சி 10.7 5ஆம் கணக்கு பார்க்கலாம். 2x - 10y³ பெருக்கல் dy + y × dx = 0 என்ற நேரியல் வகைக்கெழு சமன்பாட்டிற்கான தீர்வு காண்க என கேட்கப்பட்டுள்ளது. வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாடுல x மற்றும் y உறுப்புகளை நம்மால் தனித்தனியாக பிரித்து எழுத முடியாது. இப்போ dy/dx + py = q அல்லது dx/dy + px = q என்ற அமைப்புக்கு மாற்றி எழுதிட்டு இதற்கான தீர்வு கணக்கிடுவோம். சமன்பாடானது 2x - 10y³ பெருக்கல் dy + y × dx = 0. இதை dx/dy என்ற அமைப்புக்கு மாற்றலாம். y dx மட்டும் இடதுபுறம் வச்சுட்டு மற்ற உறுப்புகளை வலதுபுறம் கொண்டு போறப்ப -2x - 10y³ × dy. dx இடதுபுறம் வச்சுட்டு dy இங்கே வரப்ப வகுத்தல்ல dy -2x - 10y³ பெருக்கல்ல இருக்கக்கூடிய y ஆனது வலதுபுறம் போறப்ப வகுத்தல்ல வந்துடும். இதை சுருக்கிறதுக்கு dx/dy அப்படியே எழுதிட்டு y இரு உறுப்புகளுக்கும் பொதுவாக எடுக்கலாம். -2x/y -× +10y3/y ஒரு y கேன்சல் ஆயிடுச்சுன்னா மீதம் 2y இருக்கு. dx/dy என்பது எதற்கு சமம்னா -2x/y + 10y² சமம். வலதுபுறம் இருக்கக்கூடிய -2x/y இடதுபுறம் வந்ததுன்னா dx/dy என்பது +2x/y = 10y² சமமாகும். இதை எதனோட ஒப்பிடலாம்? dx/dy என்ற அமைப்புல இருந்ததுன்னா px = q உடன் ஒப்பிடும் பொழுது p இன் மதிப்பானது x ஓட பெருக்கப்பட்டிருக்கக்கூடிய மதிப்பு தான் p இன் மதிப்பு 2/y. q என்பது வலதுபுறம் இருக்கக்கூடிய மதிப்பு, வலதுபுற மதிப்பானது 10y². தொகை காரணி கணக்கிடுவதற்கான நிபந்தனை. தொகை காரணியானது e∫pd y. e∫p இன் மதிப்பானது 2/y × dy. 2 என்பது மாறிலிங்கிறனால வெளியில் எடுத்துடலாம். 2 இன்டெக்ரல் 1/y × dy. 1/y இன் தொகையீட்டு மதிப்பானது log y ஆகும். log y முன்னாடி என்ன மதிப்பு இருக்கு? 2ன்னு இருக்கு. அடுக்கு விதியை பயன்படுத்தும் பொழுது 2 அடுக்குக்கு உயர்த்தும் பொழுது y² எழுதலாம். அடுக்குக்குறியும் மடக்கையும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா மீதம் அமைந்திருக்கக்கூடிய உறுப்பு y² ஆகும். y² என்பது e∫pdy இன் மதிப்பாகும். அதாவது தொகை காரணியின் மதிப்பு. பொது தீர்வு கணக்கிடுவதற்கான நிபந்தனை. பொது தீர்வு கணக்கிடுவதற்கான நிபந்தனை x e∫pdy q e∫pdy × dy + c ஆகும். மதிப்புகளை பிரதியிடுவோம். x e∫pd இன் மதிப்பு y² சமம். RHS q இன் மதிப்பானது எதற்கு சமம்னா q என்பது 10y². e∫pdy இன் மதிப்பானது ஒரு y². அது இல்லாம × dy இருக்குது +c. இதனுடைய சுருக்கம் x y² சமம் ∫10y⁴ × dy + c. x y². 10 மாறிலி மதிப்பு அதை வெளியில் எடுத்துறோம். y⁴ இன் தொகையீட்டு மதிப்பு x⁴n இன் தொகையீடானது x⁴n+1/n+1. அப்போ y⁴ 4+1/4+1 + மாறிலி மதிப்பு c கூட்டிக்கிறோம். x y² = 10y⁵5/5. 4×5 2×5 10 கேன்சல் பண்ணிடுறோம். எனவே x y² சமம் 2y⁵5 + c என்பது தேவையான தீர்வு ஆகும்.